வணக்கம். இது ஒரு முக்கியமான வீடியோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கோயிலுங்களில் இந்த மாதிரி வந்து முக்கியமான அதிகமான மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடம், பஸ் ஸ்டாண்டு போன்ற பேருந்து நிலையங்களில் பிச்சைக்காரர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே தான் போகுது. இதை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னாக்க, இப்போது பஸ் ஸ்டாண்டுங்கள்லேயும் சரி, இல்லை கோயிலுங்களையும் சரி, கோயிலுங்களில் எவ்வளோ இந்த அன்னதானம் பண்ணுவாங்க, டொனேஷன் பண்ணுவாங்க, செய்வாங்க இல்லையா? இந்த காசில் பிச்சை போடுவதற்கு பதிலாக அவங்களுக்கு சிறு சிறு தொழில் வாய்ப்பு பண்ணி கொடுக்கலாம். இப்போ கோயிலுங்களில் போயிட்டு வரவங்க எப்படியும் இந்த வெத்தலை பாக்கு, ஊதுபத்தி, கற்பூரம் இதெல்லாம் வாங்குறாங்க, தேங்காய்லாம். இப்போ அந்த மாதிரி பொருட்களை அங்கே இருக்கிறவங்க விற்பனை செஞ்சு அதில் சம்பாதிச்சு அவங்க சாப்பிட்ற மாதிரி இதை நடைமுறைப்படுத்தினாக்க, பிச்சைக்காரர்கள் வந்து பார்த்திங்கனாக்க அவங்களுடைய உழைப்பில் உழைச்சி இப்போ அவங்களுக்கு என்னென்னா வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் தேவை. அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த பொருட்களை விற்பனை செஞ்சு அவங்க சம்பாதிச்சு அவங்க வாழ்வாதாரத்தை பார்த்துக்கலாம். ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டுங்களையும் அதே தாங்க. பிச்சை எடுக்கிறவங்கக்கிட்ட அவங்க ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ கையிலே தூக்கிட்டு விற்பனை செய்கிற பொருட்கள் ஏதோ இருக்குது, இல்லை கீழே ஜஸ்ட்டு வந்து பார்த்தி சின்ன இந்த பிளாட்ஃபார்ம்லேயே போட்டு விற்பனை பண்ணுறாங்க இல்லையா, சின்ன சின்ன பொருட்கள், அது போன்ற விற்பனை ஆகக்கூடிய பொருட்களை விற்பனை செஞ்சு அதில் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி உதவி செய்பவர்கள் காசாக கொடுத்து சாப்பாடாக கொடுத்தா ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பாடு போட முடியும், 2 நாள் சாப்பாடு போட முடியும். அதுக்கப்புறம் நோத்தர அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த பொருட்களாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். கோயிலுங்கள்லேயும் அதே தான். கோயிலுங்களில் இப்போது ஒரு பெரிய பரப்பளவான கோயில் இருக்குன்னா அங்கே வந்து கோயிலுங்கள் வந்து சுத்தம் செய்வது போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு வந்து, அதாவது வேலை செய்ய முடியவங்களுக்கு அந்த மாதிரி வேலைகள் கொடுத்து அதில் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கலாம். அதில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கலாம். கோயில் பராமரிப்பு, சுற்றுச்சூழல், அந்த இப்போ நிலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு இது மாதிரி ஊக்குவிக்கலாம். அந்த கோயில் நிர்வாகம் சார்ந்தவங்க, இல்லை நன்கொடை செய்கிறவங்க, இந்த மாதிரி ட்ரஸ்ட்டாக இந்த செய்கிறவங்க, ட்ரஸ்ட்டை பற்றி இன்னொரு வீடியோ நான் சேனலில் போடுறேன், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வந்து நன்கொடை செய்கிறவங்க, அன்னதானம் பண்ணுறவங்களுக்கு அவங்க இந்த முயற்சி செய்து பார்க்கட்டும். நான் நேரடியாக நிறைய பேர்கிட்ட சொன்னதில் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் சொன்ன ஐடியா நல்லா இருக்குது, பிச்சையாக அன்னதானமாக அவங்களுக்கு ஒரு நாள் போட்டு விட்டுறதுக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, அவங்க உழைப்பில் செய்கிறதுக்கு சிறு சிறு தொழில் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 500 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் விற்பனை செய்கிற பொருட்களும் வாங்கி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி விற்பனை செஞ்சு அவங்க அதில் வர லாபத்தில் அவங்க சம்பாதிச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மேற காசில் திரும்பவும் பொருட்களை வாங்கட்டும். அந்த வழிவகை செஞ்சு கொடுங்க, அதுதான் சொல்லியிருந்தேன். அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு வந்து உறுதியளிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.